இந்தியாவோட மோஸ்ட் வயலண்டட் ஃபிலிம்னு பேர் வாங்கியிருக்கேன் இந்த படத்தை. ஹாலிவுட் காரனே கேட்டு வாங்கிட்டு போய் ரீமேக் பண்ற அளவுக்கு படத்துல அப்படி என்னதான்டா இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா ஆக்ஷன், த்ரில்லர், ரொமான்ஸ்னு எல்லாமே இருக்குப்பா. கூடவே ரத்தம் தெறிக்க வயலன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அப்படிப்பட்ட பக்கா ஆக்ஷன் படத்தோட பேரு கில். நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ராணுவ கமாண்டோ. தான் காதலிக்கிற பொண்ணுக்கு வேற ஒருத்தங்க கூட கல்யாணம் ஏற்பாடுலாம் தடபுலாம் நடக்க அந்த பொண்ணை கூட்டிட்டு இல்ல தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்க. ஆனா நம்ம ஹீரோயினும் ட்ரெயின்ல ஃபேமிலியோட டிராவல் பண்ணி போவோம். அப்ப டேக கொடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஐடியா கொடுக்க ஐடியா நல்லா கேன்னு ஹீரோ ஃப்ரெண்ட் ஹீரோயின் ஃபேமிலின்னு எல்லா ட்ரெயின்ல ஏற ட்ரெயின்ல சில வடக்கன்ஸும் வழிப்பறி பண்றதுக்காக ஏறாங்க. மூவ் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல இந்த கொள்ளையடிக்க வந்தவங்க கம்பார்ட்மெண்டா கத்திய காமிச்சு காசு பணம் நகை நட்டுன்னு எல்லாத்தையும் புடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட வேலைய காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால காண்ட நம்ம ஹீரோ அங்க இருக்கவங்கள போட்டு பழக்க ஆரம்பிக்க. கொள்ளையடிக்க போனல ஒருத்தன் அங்க கொலை செய்யப்படுறான். அப்படி கொலை செய்யப்பட்டு செத்து கிடக்குது ஒரு வில்லனோட தம்பி. இதனால காண்ட நான் வில்லன் வழியில வண்டி நிப்பாட்டி ஒரு ஊரே கூட்டிட்டு ட்ரெயின்ல ஏறான். அடுத்த ஸ்டேஷன் வருகுல அவனுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாண்டா போனோம் இவங்க ட்ரெயின்ல ஏற. அடுத்த ஸ்டேஷன் வருகுல அடுத்து அங்க என்னென்ன சம்பவம்லாம் நடக்குது அப்படின்னு பரபரப்பான படம் தான் இந்த படம். பயங்கரமான ஆக்ஷன் படம். இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கும். 10 நிமிஷம் பரபரப்பா போர் அடிக்காம ஒரு நல்ல படம். பொழுது போல போர் அடினா ட்ரை பண்ணி பாருங்க, படம் தரமா இருக்கும்.